2026ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான ஜோதிட ஆண்டாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த ஆண்டில் சனி, குரு மற்றும் ராகுகேது ஆகிய 3 முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் நிகழ உள்ளன. 2026ஆம் ஆண்டிற்கான ஜோதிட பலன்களின் சுருக்கமான விவரங்கள். முக்கிய கிரக பெயர்ச்சிகள். இந்த ஆண்டில் நிகழும் முக்கிய பெயர்ச்சிகள் உங்கள் ராசி பலன்களில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். சனி பெயர்ச்சி. தேதி மார்ச் 6 2026. வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறு கணிப்பு. மாற்றம் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தாக்கம் மீன ராசிக்கு ஜென்ம சனியும் மேஷ ராசிக்கு விரய சனியும் 7.5 சனி ஆரம்பம். கும்ப ராசிக்கு பாத சனியும் 7.5 சனி இறுதி நடைபெறும். குரு பெயர்ச்சி. தேதி ஜூன் 2 2026 தோராயமாக. மாற்றம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்கிறார். சிறப்பு கடகம் குருவின் உச்ச வீடு. எனவே குரு பலம் மிக அதிகமாக இருக்கும். இது பல ராசிகளுக்கு நற்பலன்களை வாரி வழங்கும். ஆண்டின் இறுதியில் அக்டோபர் நவம்பர் குரு சிம்ம ராசிக்கு மாறும் நிலையும் உண்டு. ராகு கேது பெயர்ச்சி. தேதி டிசம்பர் 5 2026. மாற்றம் ராகு கும்பத்தில் இருந்து மகரத்திற்கும் கேது சிம்மத்தில் இருந்து கடகத்திற்கும் மாறுகிறார்கள். 2026ஆம் ஆண்டின் பொதுவான ராசி பலன்கள் சுருக்கம். இந்த கிரக மாற்றங்களின் அடிப்படையில் 12 ராசிகளுக்கான பொதுவான கணிப்புகள். மேஷம் குருவின் மாற்றம் சாதகமாக இருக்கும். ஆனால் மார்ச் மாதத்திற்குப் பிறகு 7.5 சனி விரய சனி தொடங்குவதால் செலவுகள் மற்றும் உடல்நலத்தில் கவனம் தேவை. ரிஷபம் சனி பகவான் லாப ஸ்தானத்திற்கு 11ஆம் இடம் வருவதால் இது ஒரு பொற்காலமாக அமையும். தொட்டது துலங்கும். பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். மிதுனம் குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானம் வருவது மிகச் சிறப்பு. பணவரவு அதிகரிக்கும். சனி 10ஆம் இடத்திற்கு வருவதால் தொழில் ரீதியாக உழைப்பு அதிகரிக்கும். கடகம் ஜென்ம குருவாக உச்சம் பெற்ற குரு அமைவதால் ஆன்மீக சிந்தனை கூடும். கௌரவம் உயரும். சனி 9ஆம் இடத்திற்கு வருவதால் பாக்கியங்கள் கிடைக்கும். ஆனால் தந்தை வழி உறவில் கவனம் தேவை. சிம்மம் அஷ்டம சனி விலகுகிறது என்பது மிகப்பெரிய நிம்மதி. இழந்ததை மீட்கும் நேரம் இது. ஆனால் குரு 12ஆம் இடத்தில் மறைவதால் சுப விரயங்கள் ஏற்படும். கன்னி கண்டக்க சனி ஆரம்பிக்கிறது 7ஆம் இடம் சனி. எனவே கூட்டுத் தொழில் மற்றும் வாழ்க்கை துணையிடம் எச்சரிக்கை தேவை. ஆனால் குரு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானம் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். பணமழை பொழியும். துலாம் குரு 10ஆம் இடத்திற்கு வருவதால் பதவிகள் தேடி வரும். சனி 6ஆம் இடத்திற்கு ருண ரோக சத்ருஸ்தானம் வருவதால் எதிரிகளை வெல்வீர்கள். கடன்கள் அடைபடும். விருச்சிகம் அர்த்தாஷ்டம சனி விலகுவது நன்மை. குரு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானம் உச்சம் பெறுவதால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் ஆண்டாக அமையும். தனுசு அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடம் தொடங்குகிறது. சுகம் மற்றும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். அஷ்டம குரு வருவதால் நிதானம் தேவை. மகரம் 7.5 சனி முற்றிலுமாக விலகுகிறது. மிக நீண்ட காலத்திற்குப் பிறகு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். குரு 7ஆம் இடத்தில் இருப்பதால் திருமண யோகம் கைகூடும். கும்பம் ஜென்ம சனி விலகி பாத சனி 2ஆம் இடம் தொடங்குகிறது. பணவரவு இருக்கும். ஆனால் குடும்பத்தில் வார்த்தைகளில் கவனம் தேவை. குரு 6ஆம் இடத்தில் இருப்பதால் கடன் வாங்குவதை தவிர்க்கவும். மீனம் ஜென்ம சனி தொடங்குகிறது. எதிலும் நிதானம் மற்றும் பொறுமை மிக அவசியம். குரு 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உச்சம் பெறுவது மட்டுமே உங்களுக்கு பெரிய ஆறுதல் மற்றும் பாதுகாப்பை தரும். குறிப்பு இவை பொதுவான பலன்களே. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் தசா புத்தி அடிப்படையில் பலன்கள் மாறுபடும்.